திங்களணி சடப்பெருமான் பூசையாற்றி திருமதனும் கடந்திட முன்னின்றான் யாவன் தங்குகடற்புவி வரைப்பின் நெடியோனாதி சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன் அங்கவன்மைச் சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாகாடத்துளேற்கு மங்களசின் மயமதுர தமிழ் செம்பாடல் வாரிமடம் அடை உடுத்து வளரும் அன்றே. சதன்முகனின் வேள்வியும் சாவித்திரியின் சாபமும். ஒரு சமயம் ஆனந்த கூத்தாடன் சதாசிவ பெருமானை குறித்து புதிய சாரலில் சிறந்த யாகம் ஒன்றை செய்ய பிரம்மதேவர் விரும்பினார். ஆனால் அந்த யாகத்திற்கு அவர்தம் இரு மனைவிகளில் சாவித்திரியை மட்டும் தன் இல்லத்திலேயே இருக்க வைத்துவிட்டு காயத்ரியை மட்டும் தம்முடன் அழைத்து சென்றார். அதோடு முக்கண் விநாயகரை முன்னதாக நினைத்து வழிபடாமல் அவர் தேவர்கள் புடைசூழாமருந்து வேள்வியை தொடங்கிவிட்டார். அதை பற்றி சாவித்திரி கேள்விப்பட்டதும் தன் நாயகன் தன்னையும் அழைத்து போகாமல் மற்றொரு பத்னியான காயத்ரியை மட்டும் அழைத்து போய் யாகம் செய்கிறாரே என்று மனம் கொதித்து அளவில்லாத கோபம் கொண்டாள். உடனே அவள் ஆத்திரப்பெருக்கோடு யாகசாலைக்கு விரைந்து சென்று அங்கு யாகத்திற்காக கூடியிருக்கும் தேவர்களை எல்லாம் பார்த்து, என் கணவர் என்னை ஒதுக்கிவிட்டு செய்யும் இந்த யாகத்திற்கு நீங்கள் எல்லோரும் சம்மதித்து உடந்தையாக வந்திருக்கிறீர்களே, எனவே நீங்கள் எல்லோரும் இந்த கணத்திலேயே ஜல உருவாக மாறக் கடவீர்கள் என்று சாபமிட்டாள். உடனே திருமால் முதலான சகல தேவர்களும் ஜலவடிவமாக மாறினார்கள். அந்த நீரெல்லாம் கலைந்து திரண்டு அலைகளை வீசிக்கொண்டு வெள்ளமாக பெருக்கெடுத்து யாகசாலை முழுவதையும் வெள்ளக்காடாக்கி அங்கு யாகத்திற்கு பரப்பியிருந்த எல்லா பொருட்களையும் இழுத்து கொண்டு போய்விட்டன. தங்கள் நாயர்கள் எல்லாம் சாவித்திரியின் சாபத்தில் தண்ணீராக மாறியதை கேட்டு லக்ஷ்மி முதலான தேவதைகள் எல்லாம் திகைத்து குழம்பி யாகசாலைக்கு விரைந்தோடி வந்து பிரம்மதேவனை வெறுத்து பார்த்து, சதமுக பிரம்மாவை நீர் செய்த காரியம் வெகு அழகு. உம்முடைய கேள்விக்கு தீமூட்டுவது போல் உன் பத்தினிக்கும் வெகுளி தீமூட்டி எங்கள் காதற் கணவர்களை எல்லாம் தண்ணீர் வடிவமாக்கி எங்கள் வயிற்றில் தீ மூட்டி விட்டீரே. இனி அவர்கள் உன் பத்தினியாளின் சாபம் நீக்கி பழைய உருவத்தை அடைவதற்காக என்ன வழி சொல்லப் போகிறீர் என்று ஆத்திரத்தோடு கேட்டார்கள். அதற்கு பிரம்மா ஒன்றும் தோன்றாமல் விழித்துவிட்டு தேவபத்தினிக்கு ஏதாவது பதில் சொல்லியாக வேண்டும் என்பதற்காக இனிமையான சொற்களை கூறி, நீங்கள் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள், நான் எல்லாவித முயற்சிகளும் செய்து அதிவிரைவில் உங்கள் மனக்கவலை அகற்றி விடுகிறேன் என்று சமாதானம் கூறி அனுப்பினார். பிறகு உமையொரு பாங்கரான சிவபெருமான் தம் மனதில் தியானித்து தீவிரமாக கடுந்தவன் செய்தார். அருமடைகளாலும் அறியவொன்னா அண்ணலான பரமேஸ்வரர் அவரது அறந்தவத்திற்கு இணங்கி உமையவரோடு ரிஷபவாகனத்தில் காட்சி தந்தார். அவருடைய திருவடிகளை தொழுது பிரம்மதேவர் வாழ்த்துவிட்டு தம் மனக்குறையை சொல்லி, ஐயனே வைகுந்தவாசன் முதலான தேவர்களெல்லாம் சாபம் நீங்கி சுய உருவம் பெறச் செய்ய வேண்டும் என்று இறங்கினார். கங்காதர் கடைக்கண்ணால் புன்னக பிரிந்து, பிரம்மதேவா, சகலத்திற்கும் பதிகாரணமாக விளங்கும் கணபதியை முதலில் தியானிக்காமல் நீ யாகம் செய்ய ஆரம்பித்தனின் விளைவே இந்த இடையூறுகளுக்கெல்லாம் காரணமாகும். அதனால் இனி ஆகிலும் நம் பிள்ளையாரின் கோபம் தனியும் வண்ணம் பக்தி சிரத்தையோடு விநாயக பூஜை செய்து அருள் பெற்று உன் மனக்குறைவை நீக்கிக்கொள் என்று கூறிவிட்டு சென்றார். பிரம்மதேவன் பெரிதும் மனம் மகிழ்ந்தவராக திருமால் பத்தினி முதலான தேவமாதர்களை எல்லாம் கூவி அழைத்து விநாயகரை பக்தியோடு பூஜை செய்வோம் என்று கூறினார். பிறகு கர்நாடக தேசத்தில் மந்தார மரத்தடியில் மகாவிஷ்ணுவால் பூஜிக்கப்பட்ட வக்ரதுண்ட விநாயகரை பிரம்மா உட்பட தேவமாதர்கள் எல்லோரும் பூஜிக்கலானார்கள். பலவித பொருட்களாலும் விநாயக மூர்த்தியை அபிஷேகம், அர்ச்சனை, ஆராதனை, மந்திர ஜபம், வேதாகம பிரார்த்தனை, அஷ்டாங்க பஞ்சாங்கம் முதலானவை எல்லாம் செய்து வழிபட்டார்கள். ஆனால் இப்படி நீண்ட நாட்கள் தொடர்ந்து பூஜை செய்து வந்தும் அதனால் பலனொன்றும் ஏற்படாததை கண்டு மனம் கலங்கினார்கள். அச்சமயம் வானத்தில் அசரீதி வாக்கு ஒன்று எழுந்து, நீங்கள் கணேசமூர்த்தியை வன்னி பத்திரத்தால் பூஜிப்பீர்களாக என்று ஒழித்தது. அந்த வானொலி வாக்கை கேட்ட பிறகு அனைவரும் வன்னி பத்திரத்தை கொண்டு வந்து கணபதியை அர்ச்சித்து வழிபட்டார்கள். பிள்ளையாரன் கருணை கூர்ந்து பெருச்சாளி வாகனத்தின் மீது ஆரோகணித்து காட்சி தந்தார். தண்ணீர் வடிவமாகி மாறியிருந்த திருமால் முதலான தேவர்களின் அனைவரையும் சுய உருவமடையச் செய்து தேவமாதர்களின் மனோபீஷ்டத்தை நிறைவேற்றினார். சுய உருவம் பெற்ற தேவர்கள் அனைவரும் விநாயகரின் கருணையை எண்ணி பலவாறாகவும் போற்றி துதித்து மற்றொரு மந்தார மரத்திலே பிள்ளையாரை பிரதிஷ்டை செய்து குளுமையான வன்னி பத்திரத்தால் அர்ச்சனை செய்து வேதாகமங்களால் துதி செய்தார்கள்.
அவர்கள் பிரதிஷ்டை செய்த மூர்த்திக்கு ஏரம்ப விநாயகர் என்றும் பெயரிட்டு சென்றார்கள். அதன் பிறகு தெய்வேந்திரன் தன் அமராவதி பட்டணத்தில் உள்ள நந்தவனத்தில் ஒரு மந்தார மரத்தடியில் விநாயகரை ஸ்தாபித்து பக்தி சிரத்தையோடு வழிபாடு செய்து வந்தான். மற்றவர்களும் தங்கள் தங்கள் இல்லங்களில் மந்தார விருட்சத்தை வளர்த்து அதனடியில் கணேசரை ஸ்தாபித்து பூஜை செய்து வரலானார்கள். பிரம்மதேவன் விநாயகரை 12 வருஷ காலம் பன்னி மரத்து இலைகளால் அர்ச்சனை செய்து அவர் அருளினால் தன் நாயகியான சாவித்திரியின் மனதாபத்தை நீக்கி அவளையும் தன்னுடன் வைத்து கொண்டு முன் தொடங்கிய யாகத்தை மீண்டும் தொடங்கி நல்ல விதமாக நிறைவேற்றி மனமகிழ்ச்சியுடன் தனது சத்தியலோகத்துக்கு திரும்பிச் சென்றார். வன்னி மரத்தின் பெருமையை இன்னும் சொல்லி முடியாதா? ஆமாம், முடியாது. கடைக்குளத்தில் பிறந்தவர்கள் இந்த வன்னி மரத்தை தரிசித்தால் உடனே சகல பாவங்களில் இருந்தும் விடுபட்டு பிராமண குலத்தில் பிறப்பார்கள். பிராமணர்கள் தரிசிப்பீர்களானால் வேதாந்த தத்துவ ரகசியங்கள் அனைத்தையும் அறிந்து உணர்ந்து அரும்பெரும் மெய்ஞானிகள் ஆவார்கள். சத்திரியர்கள் தரிசிப்பார்களேயானால் சகல லோகங்களையும் வென்று பலராலும் போடப்படும் பெருமையை அவர் அடைவார்கள். வைஷ்யர் தரிசித்தால் நிறைந்த செல்வத்தையும் மன திருப்தியையும் அடைவார்கள். இவ்வாறு வன்னி பத்திரத்தின் மகிமையை சிவபெருமான் உமையோளுக்கு சொன்னதாக கிருச்சமத முனிவர் கீர்த்தி ராணிக்கு சொன்னார். அவரை ராணி கீர்த்தி மீண்டும் பணிந்து, சுவாமி, ஏன் மைந்தனான இந்த கிப்பிர பிரசாதனுக்கு எக்காலத்திலும் ஒரு தொல்லையும் நேரிடாமல் எல்லா உலகமும் உனக்கு பணியாற்றும் படியாக பிள்ளையாரின் திருமந்திரங்களில் மிக எளிமையாக இருப்பதும் அதிபயனும் வாய்ந்த ஒன்றை உபதேசித்து அருள வேண்டும் என்று வேண்டினான். கிருச்சமதர் மதக்கிணங்கி அவளுடைய புத்திரனுக்கு விநாயகரின் நாளெழுத்துள்ள சடாச்சர மந்திரத்தை உபதேசித்து அதை அனுஷ்டிக்கும் முறைகளை எல்லாம் எடுத்துரைத்து விட்டு காசியில் உள்ள துண்டு விநாயகர் சந்நிதியில் சென்று அந்த மந்திரத்தை ஜபித்து வர வேண்டும் என்றும் தெரிவித்தார். அதை கேட்டதும் கீர்த்தி, சுவாமி, காசி தலத்தில் உள்ள துண்டு விநாயகர் சந்நிதியில் இந்த மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் என்று கூறினீர்களே, இவ்வுலகத்திலும் எல்லா தலங்களிலும் விட காசியானது அவ்வளவு விசேஷமாக வாய்ந்திருப்பது இதனால் அதையும் கருணை கூர்ந்து அடியாளுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டாள். முனிவரும் அதற்கு இசைந்து கூறலானார். திங்களணி சில பெருமார் பூசியாற்றி திருமதிலும் கடந்திட முன் நின்றான் யாவன், தங்கு கடற்பு விவரப்பின் அடியோனாதி சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன், அங்கவன் மெச்சரித மொழிபெயர்ப்பு வேண்டி அவனடியே சரணாக அடுத்துடைக்கு மங்களசின் மயமதுர தமிழ்ச்செம்பாள பாரிமடம் அடைவிடுத்து வளரும் அன்றே.